வணக்கம். இப்போ வந்து siemens ஆப்டிலே டைமர் வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து siemens ஆப்டிலே டைமரு, இதோட வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இது வந்து 24 வோல்ட் ஏசி டிசி ரெண்டுலேயும் வேலை செய்யும். அப்புறம் 230 வோல்ட்லேயும் வேலை செய்யும். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 230 வோல்ட் கனெக்ஷன் எப்படி கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். A1 அண்ட் A2க்கு வந்து நம்ம 230 கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா P1 இருக்கு. P1ல் வந்து நம்ம வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து 15 வந்து காமனு, 16 வந்து NC, 18 வந்து NO. இதில் வந்து இந்த டைமர் வந்து 1.5 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். A1 அண்ட் A2க்கு வந்து நம்ம 230 வோல்ட் இன்புட் பவர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் P1ல் வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து 15ல் வந்து காமன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டில் வந்து NCயில் வந்து NC அல்லது NO நம்மளுக்கு எது தேவைப்படுதோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைமரோட A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ரிலேவோட டைமரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. டைமரோட A1ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. பிரேக்கர்ல இருந்து இன்னொரு பேஸ் எடுத்துட்டு வந்து டைமரோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து இதோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெஸ்டிங்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்பர் 18ல NOல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 18ல வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட நியூட்ரல்ல வந்து பிரேக்கர்ல வந்து நான் டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டெஸ்டிங்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இதோட நியூட்ரல்ல வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வயரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைமருக்கு வந்து காயில் வந்து A1 அண்ட் A2க்கு வந்து பவர் கனெக்ட் ஆயிருச்சு. அதோட இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து P1ல வந்து நம்ம சிக்னல் கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த டைமர் ஒர்க் ஆகும். டைமர் வந்து ஒரு 6 செகண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். 6 செகண்ட் நான் செட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் சிக்னல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 6 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிரும். Thank you for watching video.